இதுல ரொம்பவே லாஜிக்கலான கொஸ்டின். A can complete 25% of the task in 10 days. B can complete 40% of the task in 40 days. C can complete 1/3 of the task in 13 days. Who among them has the fastest speed to complete the task அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல என்ன சொல்றாங்க, A இருக்காப்ல அவர் வந்து 25% ஆஃப் த ஒர்க்கை வந்து 10 நாள் வந்து முடிக்கிறார். ஸோ 10 டேஸ்ல 25% அப்படின்னா 100% எவ்வளவு வரும்? ஸோ 100% அப்படின்னா 40 டேஸ் வரும் ரைட்டா. ஸோ 40 டேஸ் வந்து ஏ வந்து டோட்டலா முடிக்கிறது. அடுத்து பி வந்து என்ன சொல்றாங்கன்னா 40% ஆஃப் த ஒர்க்கை வந்து 40 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்றதா சொல்றாங்க. அப்ப இதை வச்சு நம்ம 10% கண்டுபிடிச்சிடலாம். 10% அப்படின்னா 10 டேஸ் வரும். அப்ப இதை வச்சு நம்ம 100% சொல்லலாம். 100% எவ்வளவு வரும் அப்படின்னா 100 டேஸ் வந்து யார் எடுப்பா, பி எடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சி பார்த்தோம் அப்படின்னா சி வந்து 1/3 ஆஃப் த ஒர்க்கை வந்து என்னன்னா 1/3 ஆஃப் த ஒர்க்கை 13 நாள் வந்து முடிக்கிறாரு. அவ மொத்த டோட்டலே முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா 39 நாள் எடுக்கும் ரைட்டா. 39 1/3 வந்து 13னா இதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணோம்னா அது வந்து டோட்டலா இருக்கும். இப்ப நம்ம கேட்ட கேள்வி யாரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, ஏ வந்து 40 நாள் எடுக்கிறாங்க, பி வந்து 100 நாள் எடுக்கிறாங்க, சி பார்த்தோன்னா 39 நாள் வந்து வேலையை முடிச்சாரு. அப்ப என்ன, இது வந்து ஃபாஸ்டஸ்ட் வந்தா சி தான் சொல்லணும். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா.